ஸோ ரொம்ப நாளுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்துட்டு வெபினார் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதுக்கப்புறம் எனக்கு டைம் இல்லாதங்காட்டி நீங்களே விட்டுட்டீங்க. ஸோ அந்த வெபினார் இப்போ கண்டக்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஜஸ்ட்டு 39 ருபீஸ்க்கு மட்டும்தான். ஸோ வேணுங்கிறவங்க வந்துட்டு என்னோடய மெயில் ஐடி வந்து கீழே வந்து பின் பண்ணுறேன். ஸோ அதில் வந்துட்டு மெயில் பண்ணுங்கள். நான் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் இருக்க டாபிக்ஸ் எல்லாமே இதுதான். இன்ஸ்டாகிராம், யூடியூப் பற்றி நான் எல்லாமே நான் வந்து சொல்லிடுவேன். நீங்கள் எப்படி மானிட்டைஸ் பண்ணலாம் எல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ வேணுங்கிறவங்க பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. நிறைய பேர் இது பார்த்துருக்க சான்ஸ் இருக்குது. யூடியூப்பில் கூட நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான், பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் வளவலன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் இருக்க ஸ்டெப்ஸை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணால் ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் வரும். ஸோ அந்த டவுட்ஸை நான் வந்து வீடியோலேயே நான் சொல்லிடுவேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே போதும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் வந்து இன்ஷாட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் வந்து வீடியோ வந்துட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து யூடியூப்லேருந்து வீடியோ வந்துட்டு அந்த வீடியோ சாங் ஃபுல்லாமே நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து 16:9 ரேஷியோவில் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு எந்த பாட்டு வேணுமோ அந்த பாட்டை வந்துட்டு கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. கட் அவுட் பண்ணி இதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது பழைய சாங் கட்டி குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கட் அவுட் பண்ணிக்கிறேன். கட் அவுட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபில்டருக்கு போயிட்டு கொஞ்சம் அந்த வேல்யூவெல்லாம் ஆட் பண்ணுவோம்ல, சேஞ்சஸ் பண்ணுவோம்ல, சேச்சுரேஷன், பிரைட்னஸ் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ குவாலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து 30 செகண்ட்ஸ்னால் 30 செகண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு கட் அவுட் பண்ணிக்கோங்க மீதி எல்லாம். இப்போ வந்து நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த வேல்யூ எல்லாம் உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இதை வந்து நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஆப் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இந்த ஆடியோ வந்துட்டு சாங் தனியாக, அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் தனியாக பிரிக்கிறக்காக. இதுதான் ஆப் நேமு, மாய்ஸஸ். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு செக் பண்ணாவே இருக்கும். ஸோ இது வந்து பல காலத்துக்கு முன்னாடியே வந்துட்டு நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க இந்த ஆப்பை பற்றி. அப்போ வந்து ஒரு எடிட்டிங் வந்து ட்ரெண்டாக போயிட்டுருக்கப்போ இது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே போயிடுச்சு. இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு நம்ம இதை மறுபடியும் யூஸ் பண்ணுறோம். நான் ஃபஸ்ட்டு சைன்இன் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட மெயில் ஐடி இருக்குது, இதை வச்சு நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து 5 வீடியோ மட்டும்தான், சாங் மட்டும்தான் இது பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ எப்படின்னு தெரியலை. நிறைய பேர் மோட் வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இல்லாதவங்க நிறைய மெயில் ஐடிஸ் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு யூஸ் பண்ணுறாங்காட்டி தெரியலை. இப்போ சாங்கு கேலரி போயிட்டு அலோ ஆல் கொடுத்துக்கோங்க. ஃபோட்டோஸில் உங்களுக்கு எப்படியோ ஆடியோ இருக்க போகிறது இல்லை, வீடியோஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் வீடியோ செலக்ட் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃபைல்ஸ் ஆப் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க எல்லாமே காட்டும். நான் வந்து ஆடியோ வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆடியோ செலக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து டேரெக்டாக அது ஓப்பன் ஆயிரும். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இதில் மேலே பாருங்கள், பேசிக் செப்பரேஷனில் வோக்கல்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டல்னு இருக்கா, அதை செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஸோ சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். அது எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு நான் காட்டிடுறேன். ஸோ அதில் வந்துட்டு நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணுறது மாதிரி இருக்கும். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறோம். இதில் இருக்க ஆடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் இன்ஷாட்டில் போய்ட்டு மறுபடியும் நம்ம வந்துட்டு ஒரு பிளாங்க் வச்சு எடிட் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி தான் பாருங்கள். இப்போது நான் வந்துட்டு ப்ராசஸ் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துடுச்சா? ஸோ இதை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ மேலே பாருங்கள், மைக் ஆப்ஷன் இருக்குது, கீழே மியூசிக் சிம்பிள் இருக்குது. மைக் வந்து சாங் மட்டும் தனியாக இருக்கிறது, கீழே மியூசிக் சிம்பிள் இருக்கிறது இன்ஸ்ட்ருமெண்டல். அதை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக கொண்டு வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. சாங் உங்களுக்கு இன்னும் சவுண்ட் வேணுன்னா ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இதை வந்துட்டு நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு டைமிங் எங்கே வேணாலும் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஜஸ்ட் அந்த மேலே இந்த இருக்குல்ல, அந்த லைன்ஸ் வர மாதிரி அது மட்டும்தான் தேவை. அதனால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. மேலே பாருங்கள் 3 லைன்ஸ் இருக்கா? ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க. சேவ் டு டிவைஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு செப்பரேட்டட் ட்ராக்ஸ்னு இருக்கா, அது கொடுத்துட்டு MP3, M4A உங்களுக்கு எது வேணாலும் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க. உங்கள் மொபைலில் வந்துட்டு ஆடியோ சேவ் ஆயிடும். இப்போது இன்ஷாட் வந்துட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு blank செலக்ட் பண்ணிவிட்டு 9:16 ரேஷியோ கேன்வாஸில் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. ஸோ மியூசிக் இப்போ வந்து மை மியூசிக் போனீங்கன்னா இப்போ நம்ம சேவ் பண்ணது வந்து ஆலில் வந்து ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும், தெரியுதா? ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு சாங்குக்கு ஏற்ற மாதிரி இந்த பிளாங்க்கையும் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம்
நம்ம பீப்புளாக போயிட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஒரு வீடியோ சேவ் பண்ணி வச்சோம்ல, ஐ மீன் இந்த வீடியோ சாங்கு. ஸோ அதை வந்துட்டு நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து மியூசிக் கடைசியில் வந்து சாங் கடைசியில் வந்து லைட்டாக ஃபேட் அவுட் ஆகிற மாதிரி வச்சுட்டேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ வந்து இந்த வீடியோ ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு மாஸ்க் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன், இந்த கார்னர் மட்டும் பெண்ட் ஆகிற மாதிரி. ஸோ இப்போ மாஸ்க் போய்ட்டு இதில் தேர்ட் ஒன் போய்க்கோங்க. கூட தட்டி இப்போ இந்த சைடு ஆரோ லைட்டை இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கீழே கார்னர் பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக மட்டும் கீழே இழுத்திங்கன்னா உங்களுக்கு கார்னர்ஸ் பெண்ட் ஆகிடும். இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு ஆடியோ அதுக்கப்புறம் வீடியோ எல்லாமே ஒரே லென்த்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தென் நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம்ல அந்த வாய்ஸ் ஆப்பில், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பிப்புக்கு போயிட்டு இதை வந்து க்ராப் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீ சைஸ்லேயே போயிட்டு நான் அந்த மாதிரி க்ராப் பண்ணுற மாதிரி நீங்களும் க்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இமேஜ் வந்துட்டு நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த இமேஜை நான் டெலகிராம்லேயே அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு பிஓவி, அதாவது நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ அதை வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபாண்ட் வேணும்னா சொல்லுங்கள், நான் ஃபாண்ட்டும் கொடுக்குறேன். நான் கொடுக்கல, உங்கள்கிட்ட இருக்க பேசிக் ஃபாண்ட் என்ன இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. கலர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலரு. இதில் வந்து க்ளோ வைக்காதீங்க, க்ளோ வச்சா நல்லா இருக்காது. ஸோ அதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டெக்ஸ்ட் பாருங்கள், நான் வந்து டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதில் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஸோ மீதி எல்லாமே அவ்வளோதாங்க, இதில் வேறு எதுவுமே இல்லை. நான் பிஓவிங்கிறது மட்டும் தனி கலரில் வந்து மேலே கொடுத்துருப்பேன், நீங்கள் ப்ரிவ்யூவில் பார்த்தாவே தெரிஞ்சுக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோ வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கேளுங்க. அப்புறம் வந்துட்டு வெபினாருக்கு வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணுன்னா என்னோடய மெயில் ஐடிக்கு வந்துட்டு மெயில் பண்ணுங்கள். யூடியூப், இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஆல்ரெடி சேனல் வச்சுருக்கீங்க ஆனால் வியூஸ் போகலை, புதுசாக சேனல் ஆரம்பிக்கிற என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம், எனக்கு வந்து பர்சனலாக வேணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாலும் நீங்கள் வந்து மெயில் பண்ணுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. வெபினார் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் அந்த பின்னு கமெண்ட்டு கீழேயே கேளுங்க. வெபினார் வந்துட்டு சாட்டர்டே இல்லைன்னா சண்டே நடக்கும். அது வந்து நான் ஃபைனல் பண்ணிவிட்டு நான் சொல்லிடுவேன். கேட்குறவங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்லிடுவேன். டைமிங்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், பாய்.